ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கோம். நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கோயில் தான் கட்ட ஆரம்பித்தாச்சு. கஸ்டமர் முந்தானே கொண்டாந்து கொடுத்தாங்க. அது இன்றைக்கி தான் ரெடி ஆச்சு. ஏன்னா காயறதில்ல, சேஞ்ச பின்ன அதை காய வச்சு ஹீட்டிங் பண்ணும்போது தான் ஃபிட்டிங் பண்ணணும். அது மற்ற ஜாமான் எல்லாம் கழட்டி கொடுத்தாரு. சூப்பராக எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி இதில் இருந்ததே புகையும் கறியும் அந்த அளவு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஆயில் மட்டும் ரெடி ஆகிட்டுனா டக்குன்னு ஃபிட்டிங் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். இவ்வளோ க்ளீன் பண்ணியுமே ஒரு கை பாருங்கள் கருப்பாயிட்டு. கை கருப்பானால் தான் நம்ம ஜேபில் துட்டு வரும் மாதிரி இன்றைக்கி நிலமை இருக்குது. காயில் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட செட் பண்ணுறது கொஞ்சம் சவாலாக இருக்கும். அந்த புது ஒயர்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்களா, அதில் டச் ஆகாமல் 3 ஒயர் புது ஒயர் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்து வெளியே இப்போ கனெக்ஷனுக்காக விட்டுருக்கு போத. இந்த ஃபேனோட ப்ராப்ளம் என்ன, நம்ம ஒழுங்காக முறுக்கி டைட் பண்ணலனா கூட அது ஒரு பக்கம் 3 ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்களா, 3ல் 1 கூட நம்ம ஒழுங்காக டைட் பண்ணலன்னா அது என்ன ஆகுது, பின்ன உள்ளே பிடிச்சிக்கும், இப்படி ஜாம் ஆயிடுது. அதனால் 3ஐயுமே கரெக்டாக டைட் பண்ணணும் ஒரே போல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேனை நம்ம 2 மணி நேரம் ஆச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ க்ளீன் பண்ணி இப்போ நான் பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இருக்குதுங்களா, இந்த மையை அப்படியே கண்ணில் வச்சுக்கலாம் போல். அவ்வளோ புகை. இத்தனைக்கும் நான் அவ்வளோ க்ளீன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே நம்மளால் முடியாதுன்னு வச்சுட்டேன்னா. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமருக்கு புது காயில் கட்டி கொடுத்தா கேப்பசிட்டரும் புதுசு தான் போடுவோம், பழசு போட மாட்டோம். ஏன்னா மோட்ரு நல்லா ஹை ஸ்பீடாக ஆயிரும் பார்த்திங்களா. அப்போ கேப்பசிட்டர் பழசாக இருந்ததுன்னா அப்போ ஸ்பீடு குறைஞ்சிரும். அதனால் புதுசு கேப்பசிட்டரும் போட்டாச்சு. கேப்பசிட்டர் செட் பண்ண பிறகு கொஞ்சம் நம்ம ஓட பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்டாப்பிங் அந்த உப்பு பேப்பர் வச்சு எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஃபினிஷிங் ஆச்சுன்னா இன்னும் ஸ்பீடு கிடைக்கும். சில இடத்துல அந்த கேப்பசிட்டர் சிறு பிடிச்ச மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் லேசாக அந்த உப்பு பேப்பர் வச்சு தேய்ச்சா நல்லா ஷைனிங் ஆகிடுது. இப்போ இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்திங் ஆகிட்டு மோட்ரு ஓடும். இவர் சொன்னார் அந்த ஸ்க்ரூவெல்லாம் நல்லா ஆயில் போட்டு கழுவி வேணும். நான் கழுவ மறந்துட்டேன். ஸ்க்ரூலாம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இப்படி தான் ஃபினிஷிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுவும் இப்படி தான் இந்த கலரில் தான் இருந்தது. அந்த உப்பு பேப்பர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேப்பர் எனக்கு அது இங்கிலீஷில் சொல்ல தெரியல. அந்த பேப்பரை வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நான் சரியாக க்ளீன் பண்ணலன்னு பலபடி இவர் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் எடுத்த குப்பை ஒரு வண்டி, இவர் எடுக்க போகிறாரு அரை வண்டி. ரிப்பேரிங்குன்னு பொருள் வந்துட்டுனா கண்டிப்பாக நாங்கள் அதை க்ளீன் பண்ணுற சூழ்நிலை தான் ஆயிடுது. க்ளீன் பண்ணாமல் அதை நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போது நம்ம மோட்டரை பாடி கூட கனெக்ட் பண்ணியாச்சு. இதெல்லாம் துரு பிடிச்சிருக்குல, லேசாக ஆயில் போட்டு 2 நிமிஷம் வச்சுட்டு பின்ன க்ளீன் பண்ணலான்னு ஆயில் ஊற்றிட்டாரு. துடைக்கிறது பெருக்கிறதுலாம் ஏன் வேலை, இதை நான் செய்ய மறந்துட்டேன் ஆக்சுவலி. இன்றைக்கி கொஞ்சம் நம்ம தலைவர் நல்ல மூடில் இருக்கனால எனக்கு கத்தாமல் இருக்கார். இல்லைன்னா ஏன் செய்யலைன்னு வல்லுன்னு கடிக்க வருவார். இப்போ நம்ம ஃபேன் ரெடி ஆகிட்டு இப்போ மேலே உள்ள தொப்பியை மட்டும் மாட்டினா வேலை கம்ப்ளீட். எங்கள் வேலையை இப்போ நாங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. நீங்கள் வரீங்களா, காற்று வாங்க. இப்போ எதுக்கு நான் வேலை பார்க்குறத விட்டுட்டு என் மூஞ்சை காமிச்சிக்கிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட சண்டை போட வந்திருக்கேனா? உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா பாவமாக தெரியலையா? சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒருத்தர் அசைய மாட்டேங்கிறீங்களே. பண்ணால் தான் இல்லை. உங்கள்கிட்ட நான் பணமாக கேட்குறேன், காசு கேட்குறேன், இல்லை உங்கள் சொத்தை எழுதி கேட்குறேன். இல்லை அந்த விரலை கொண்டு அந்த லைட்டில் லேசாக அப்படி தட்டுனா போதும். சின்ன குழந்தைங்க கண்ணத்தை அப்படி லேசாக இப்படி கொஞ்சம் பார்த்திங்க லேசாக அப்படி தட்டுனா போதும். அதே மாதிரி சர்ப்ரைஸரை அப்படியே கொண்டு போய் ஒரு டங்குன்னு ஒரு மணி அடிச்சுட்டு ஆல் பட்டனை அப்படியே லேசாக தொட்டால் போதும். வேறு ஒன்றுமே செய்யணும். உங்களுக்கு கஷ்டமே இல்லை. கை வலிக்காது, கால் வலிக்காது. செய்வீங்களா? சொன்ன மாதிரி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே. சரிங்களா? பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நம்பியிருக்கேன். என்னை கைவிட்டுறாதீங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல ஒரு பதிவில் பார்க்குறவங்கள அதுவரையும் உங்களிடம் சட்டா பை பை. லவ் யூ.